ஐயா வாங்க ஐயா வாங்க. நல்ல உலகத்துல வந்து தொந்தரவு பண்ணிட்டோம், மன்னிச்சுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நாம் தமிழ் கட்சியில இருந்து வந்திருக்கோம். நம்ம வந்து எல்லா கட்சியிலயும் வந்து வரா மாதிரி நாங்க இல்ல. நாங்க வந்து தனித்துவத்தோட இயற்கை வளம், மண் வளம், கல்வியோட தரமான கல்வி, தரமான மருத்துவம் இதை கிடைக்கணும்ட்டு இந்த களத்துல நாங்க நிக்கிற 15 வருஷம் யாரு கூட கூட்டணி இல்லாம, யாரு கூடயும் 4க்கு 3க்கு சீட்டுக்கு பேரம் பேசி உங்களை போட்டு ஓட்டு போட்ட உங்களை எதுவுமே அடமானம் வைக்காம மக்களோட மக்களா நிக்கிறாரு. இவர் அரசியல் மகனோ ஒரு நடிகனோ இல்ல, சாதாரண எளிய குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான் இவரு. 15 வருஷமா தொண்டை தண்ணி கத்தி கத்தி வயிறு வலிக்க, கண்ணு சதை பிதுங்க, மக்கள் பிரச்சனையில மூளைக்கு நின்னு கத்தி நாம யாரு, தமிழனா யாரு, நம்மளுடைய பிள்ளைகளோட கல்வி திறன் எங்க போகுது, இது எல்லாத்தையும் நம்மளுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறவரு தான் செந்தமிழ் சீமான். அவருக்கு நம்ம வாக்கு செலுத்தாம வர திராவிட கட்சிகளே வாக்கு செலுத்திட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுல 203 பேர் IPS வேலைக்கு எடுத்ததுல 13 பேர் தமிழ்நாடு, மீதி எல்லாம் வட மாநிலத்தாரு. அதனால இன்னைக்கு தயவு செஞ்சு வாக்குகளை நம்ம விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. குழந்தைகளுக்கு வந்து தரமான மருத்துவம், தரமான கல்வி, அது வந்து நம்ம நாம் தமிழ் கட்சி உறுதுணையா நிற்கும், அதை பெற்றுக் கொடுக்கும். நீங்க ஒரே ஒரு பைசா கூட நீங்க கல்லூரிக்கு போக சொல்ல 1 ரூபாய் கூட நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அமைச்சர் மகனா இருந்தாலும் மருத்துவமனைக்கு போகும்போது அந்த சாதாரண மருத்துவமனையில என்ன யாரு இருக்காங்களோ கடகோடி மக்களும் அந்த மருத்துவமனையில தான் இருக்கணும். நம்ம கிட்ட இலவசன்றதே இல்லடா, இலவசமே இல்லை, எல்லாமே சுத்தமான ஆரோக்கியமான விஷயம். புரியுதுங்களா? மருத்துவமனைக்கு போனா வியாதி வந்தா தானே மருத்துவமனைக்கு போவ. வியாதி வராத ஒரு வாழ்க்கை, தற்சார்பு பொருளாதாரம், வாழ்வியலை சுத்தமா பண்ணிடுவோம். புரியுதுங்களா? தரமான சாலை, தரமான குடிநீர், தடையில்லா மின்சாரம், வேலை வாய்ப்பு, வேலைக்கேற்ற சம்பளம், இது எல்லாம் கிடைச்சிட்டாலே போடா இது அப்படின்னு சொல்லிட்டு நீயே உன்னை பார்த்துக்கல. அவன் கொடுக்குற கிரைண்டரு, மிக்சி, டிவி இது ஏன் எதிர்பார்க்க போற? ஒன்னும் வேணாம், ஒரு ரேஷன் கார்டுல பேர் சேர்க்கணும், தாலுகா ஆபீஸ் போ, 5000 ரூபாய் நம்ம சேர்ப்பானா? ஏன் அவன் மஞ்சா குளிக்கணும்? புரியுதா? நீ எக்கடாவது கேட்டு. அதாவது இந்த அரசியல் அமைப்பு, அரசாங்க அமைப்பையே மாத்தணும்னா அண்ணன் செந்தமிழ் சீமான் வந்து அடிமட்டத்துல இருந்து வந்துக்கிறாரு. அவங்க அம்மா இன்னும் கோழி மேய்ச்சிருந்தா, ஆடு மேய்ச்சிருந்தா, உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்தா சொல்லுங்க. ஒரு நிமிஷம், ஒரு மல்லி கொடி நடுற சப்போர்ட் கொம்பு இல்லைன்னா வளருமா? அந்த சப்போர்ட் இருக்கணும்னா நாம் தமிழ் கட்சி சேர்த்து நாளைக்கு நாங்க எல்லாரும் பின்னாடி உண்மையா எதனால இல்ல, தமிழ் தேசியம் தமிழுக்காக இருக்கிற மாதிரி தான் நாங்க இருப்போம். யாருக்கும் நாங்க அடமானம் வைக்க மாட்டோம். நானும் ஆட்டோ ஓட்டுனர் தான். வாங்க தோழர். ஏன்னா உங்க காலம் நம்ம காலம் இல்லக்கா, நம்ம காலங்கள் தொடர்ந்து போயிடுச்சு. இவங்க எல்லாம் படிச்சுட்டு ஒரு காலேஜுக்கு நல்லா போறாங்கன்னா 5 லட்சம் 10 லட்சம் தேவைப்படுது. படிப்பு பாதிலே நின்று நம்ம வந்து சாதாரண வந்து ஏழைகள் வந்து ஏழையாவே இருக்கிறான். ஏன்னா நம்ம என்ன பண்றாங்க, நம்ம 2 விதத்துல நம்மள அழிச்சிடறானுங்க. ஒண்ணு ஜாதியே, நம்ம ஜாதியில தான் வராதுன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் அழிச்சிடறானுங்க. அவனுக்கு போய் அந்த தெலுங்கு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்துட்டு நம்ம இருக்கிற உரிமைகள் எல்லாம் அவன் பெற்றுக்கிறான். இன்னைக்கு ரயில்வே துறையில போல தமிழாலே கிடையாது, ஒரு ஆள் கூட கிடையாது. அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ரெட்டால சுருங்கியா நம்ம வாக்கு செலுத்தணும். ஒரே ஆளு 15 வருஷமா நிக்கிறாரு. ஒரே ஆளு 15 வருஷமா யார் கூட கூட்டணி மக்களோட நிக்கிறாரு. 200 இந்திக்காரன் பஜனை கோயில் ஆண்ட மணி 200 இந்திக்காரன் நிக்கிறான். மன்றம் 200 இந்திக்காரன் நிக்கிறான். நம்ம தமிழ் தேசியமா இருங்க, ஜாதி கட்டமைப்புக்குள்ள இருந்து வெளியே வாங்க. நம்ம மனித உணர்வு இன்னைக்கு வேலை முடிஞ்சிச்சுக்கா. தெருவிளக்கு வேலை அதனால நீங்க கட்சியில் சேர்ந்துருங்க. உங்களுடைய பிரச்சனை எதுவும் இருந்தாலும் ராஜா நியாயமான கோரிக்கைகளுக்கு துணை நிற்போம். இல்ல பொதுவா சொல்றேன், சொல்லிடுவோம். நியாயமான இது தெருவிளக்கா இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சு இந்த தெருவுல எத்தனை பெண்கள் விதவியா தாலி அறுத்துருப்பாங்க? எவ்வளவு ஒரு ஆளாவது இருக்க மாட்டாங்க. இது காரணம் யாரு? இந்த திராவிட கட்சிகள். இவங்க தான் சாராய ஃபேக்டரி வச்சிருக்காங்க. அவங்களுக்கே ஓட்டு போட்டு கேட்டா நம்ம ஜாதிக்காருக்கு போட சொல்லிட்டாரு, அங்க போடணும்னு போட்டுருவோம். இவரு நம்ம சொந்தக்காரர் போட சொன்னாரு போட்டுருவோம். அண்ணனுக்கு தெரியும். நான் வந்து அந்த அளவுக்கு என்னைக்கு அண்ணனோட கையை பிடிச்சனா 10 வருஷம் ஆகுதா? வழி இல்லாத தவிக்கிறேன் நான் அந்த இடத்துல. கட்சிடுங்க வழி, வாழ்க்கைக்கும் வழி கட்சிதான், வீட்டுக்கும் வழி கட்சிதான். அப்படி சொல்லாதீங்க, இல்லங்க அப்படி சொல்லாதீங்க. சேர்த்து விட்டுரு, எதுவா இருந்தாலும் நாங்க எல்லாரும் வந்து நிப்போம். ஒரு ஆள்லாம் சொல்லாதீங்க, அது மாதிரி சொல்லக்கூடாது. கூட பிறந்தா பொறப்பு மாதிரி காணாங்க.
உங்களுக்கு ஒரு பிரச்சனையா நாங்க எல்லாரும் வரோம். அவ்வளவு கவிஞர் என்னைக்கு இருந்தாலும் சரி, எங்க போய் பார்க்கணும்னாலும் சரி, நாங்க எல்லாரும் வரோம். சரி. போதுமா? நீ கட்சியில இணைச்சிரு, உறுப்பினர் கார்டு போட்டுக்கோ. அது போட்டதுனால சொல்லல, போடலனாலும் நாங்க வந்து நிப்போம். ஐயா வணக்கம் ஐயா. நீங்க தான் நேற்று வரேன்டால. உங்க குளத்துக்காக நாங்க தான் இப்ப வந்து யூடியூப்ல போட்டிருக்கோம். இந்த குளத்துக்கு ஒரு விடிய வெள்ளியா நாங்களாவது ஒரு ஸ்டெப் எடுக்கிறோம். அதிகாரம் இல்ல, 15 வருஷமா தனித்துவத்தோட நிக்கிறோம். யாருடன் கூட்டணி கிடையாது. நீங்க போடுற வாக்குகளை வச்சு நாங்க அடமானம் வைக்கிறது கிடையாது. செந்தமன் சீமான் வந்து இப்போ நிரந்தர சின்னமா விவசாய சின்னம் கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி பல சின்னங்கள் கொடுத்து 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 தமிழனை எங்க மட்டம் தட்டுமோ அங்க மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிற வேலை தான் இந்த திராவிட கட்சிகளோட வேலை. ஏன்னா தமிழன் மேல வந்துவிட, தமிழன் மேல வந்துட்டா உங்களுக்கு இந்த குழந்தைங்க எல்லாம் வேலை கொடுக்கணும். இவங்களுக்கு வேலை கொடுக்கணும்னா அவங்க கிட்ட இருக்காது. வந்தவங்களுக்கு தான் முதல்ல அவங்க வேலை கொடுக்கணும்ன்ற ஒரு உறுதியா இருக்கிறாங்க. 203 பேர் IPSல 13 பேர் தான் தமிழ் ஆளு, அதுவும் பிராமினா இருக்காங்க. ஒரு ஆளு கூட நம்ம அடிப்படை வசதியில இல்ல. ஏன்னா நம்ம எல்லாம் ஜாதி பின்புலத்துல இவன் இல்லைன்னா நம்ம ஜாதி, இவன் இல்லைன்னா நம்ம ஜாதியே இல்லைன்னு சொல்லி 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 சொல்லியே நம்மளை ஏமாத்தி கீழவே இருக்கிறோம். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் இலவசமா இருக்கணும். இங்க இருக்கா? தரமான மருத்துவம் இருக்குதா? முதலமைச்சர் மகன் அவன் போய் படுக்குன்னா காவேரி மருத்துவமனை, நம்மள போய் படுக்குன்னா சுடுகாட்டுல போய் படுக்கிற செங்கல்பட்டு மருத்துவமனை. எங்க அப்பா சாவிச்சு செங்கல்பட்டு மருத்துவமனை தான். நான் எங்க வேணாலும் பகிரமா சொல்றேன். 40 இடத்துல நரம்பு ஊசி தெரியாம குத்தி 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 வலிப்பு வந்து இறந்து போனது காரணம் இதுதான். ஏன்னா இவ்வளவு அவஸ்தையா இருக்கு சார். நாங்களும் ரெட்டல் சூரியன் போட்டு போட்டிருந்தால் தான் இன்னைக்கு அது சரியில்லைன்னு சொல்லிதான் நம்ம இந்த இடத்துல நிக்கிறோம். நம்ம யாருமே உணர்த்து சீமான் தான். நம்மளோட தெளிவாடையே வைக்க மாட்டாங்க. இந்த தெருவுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆடாவது தாலி அறுத்திருப்பாங்க. எதனால? மதுவால குடிச்சு மன வேதனையை கொட்டி கும்பிடணும். வாழ ஆரம்பிக்காமலே மதுவால ஒண்ணு விபத்துல போயிருக்கோம், இல்லைன்னா குடிச்சு குடிச்சு குரல் என்ன போயிருக்கோம். எல்லாம் இது எல்லாம் நமக்கு தேவையா? இப்போ இவர் வந்து அரசியல்வாதி மகன் கிடையாதுக்கா. ஒரு ஸ்டாலின் மகனோ இல்ல எவனோன்னு கிடையாது, பிரபல நடிகனோ கிடையாது, பெரிய விஜயலாங்கனோ கிடையாது. சாதாரண இன்னமும் அவங்க அம்மா அப்பா ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. இன்னமும் ராமநாதபுரம் மாவட்டத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. சாதாரண ஓலை வீட்டுல இருக்கிறாங்க. ஏன் நம்ம சாதாரண மகன் நம்ம ஏன் தேர்ந்தெடுக்க மாட்டேன்றோம்? நல்ல அறிவு கொட்டி கிடக்குது, அவர்கிட்ட திறமை இருக்குது. மரத்துல பனை மரத்துல ஏறி தண்ணி இறக்குறாரு. அப்படியேப்பட்ட ஒரு நடிகனை நம்ம தவறு விட்டுட்டோம்னா இனி வேற காலம் இன்னும் ஊர் போட்ட வீட்டு அவங்க அம்மா இன்னும் ஆடு மேய்ச்சிருக்காங்க, தண்ணி வேலைக்கு போறாங்க. அவர் நாத்திகாம இந்த டைம் மறையாட்டாரு. பனைமரத்துல ஏறி கல்ல இருக்கிறாரு. யாருன்னா ஒரு ஆளு நடிகர் யார சொல்லுங்க, ஸ்டாலின் யார் சொல்லுங்க? முடியாது. மக்களுக்காக நிக்கிறாரு. போட சொல்லுங்க. மாற்றம் நீங்க எங்களுக்கு உங்களுக்காக போடணும், எதுக்காக போடணும்? இருக்குது இல்ல, இந்த நீங்க ஓட்டு போகும்போது நம்ம வாழ்க்கலாம், நம்ம என்ன நினைச்சோமோ அது நடக்கல. குழந்தையோட உங்களுடைய எண்ணங்கள், இந்த குழந்தையோட முகத்தை பாருங்க. ஓட்டு போடும்போது உங்க குழந்தை நான் வந்துன்னா எவன் தனியா நிக்கிறான், மக்களா நிக்கிறான். கூட்டணி வைக்கிறவங்க சம்பாதிக்கிறதுக்கு கொள்ளடிக்கிறதுக்கு வரான். தனியா நிக்கிறவன் யாரு? அவனுக்கு போடுங்க ஓட்டை. இதை விட உங்களுக்கு தெளிவா விளக்கமா இது பண்ண முடியாது. போட்டுமா சகோதரி, கொஞ்சம் மறந்துடாதீங்க. நீங்க போட்ட வாக்குகளால் தான் நாங்க கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி. யாருடன் கூட்டணி இல்லாம தனித்து மக்களோட நிக்கிறோம். யாருக்கும் 4க்கு 3 சீட்டுக்கு பேரம் பேசி அவங்கள மக்களை திரும்ப அங்க அடமானம் வச்சு அதுல பணம் சம்பாதிக்கிறதும் கிடையாது. இன்னொன்னும் பெரிய அரசியல்வாதி மகனும் கிடையாது, நடிகர் பிரபல நடிகரும் கிடையாது. சாதாரண எளிய குடும்பத்துல ஆடு மாடு மேய்ச்சி இடத்துல தான் வந்திருக்காரு செந்தமன் அண்ணன் சீமான். போன வாரம் கூட பாத்தீங்கன்னா கூட பனை மரத்துலயே அவரே ஏறி கல்ல இறக்கிட்டு பாத்தீங்களா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு எளிய மகனை நம்ம ஏன் நம்ம தேர்ந்தெடுக்க மாட்டோம்? சும்மா திரையில நடிச்சு திரை கவர்ச்சியில ஒரு பிரச்சனைகளை போயிட்டு காப்பாத்துற ஹீரோவை நேரம் நம்புறோம். ஆனா நிஜத்தை நம்ம நம்பாம விட்டுறோம். இன்னைக்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் அண்ணன் ஒரு ஆள் தான் இலவசமா வந்து மக்களுக்கு பயனடையணும், பிள்ளைங்களுக்கு போய் சேரணும். மருத்துவமனை அமைச்சர்களுக்கும் அந்த அரசாங்க மருத்துவமனையில தான் இருக்கணும். சாதாரண கடகோடி ஏழை மக்களுடைய மக்களும் அந்த அரசாங்க மருத்துவமனையில தான் இருக்கணும்னு போராடுறாரு. இப்படி யாரும் ஒரு அரசியல்வாதி கூட யாரும் நடக்கல. இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள் ரொம்ப மோசமான நிலையில இருக்குது. சரியான குடிநீர் வசதி இல்லை. அதனால தனித்து நிக்கிற அண்ணன் எல்லா கட்சியும் சொல்றதே நாங்க சொல்லி போடுங்க. ஏன்னா தனித்து நிக்கிற எல்லா கட்சியும் சொல்றதே நாங்க சொல்லல. சிறப்பு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. மது இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்கும். அடுத்த குழந்தைகளோட தலைமுறையோட ஆரோக்கியமான விஷயத்த
போதை பழக்கம் இல்லாத ஒரு தலைமுறையை உருவாக்கணும்னு நினைச்சீங்கன்னா திராவிட கட்சிகளை தவிர்க்க பாருங்க. நீங்க எங்களுக்கு தான் ஓட்டு போடணும்லாம் சொல்லல, யோசிச்சு பாருங்க. செந்தமிழ் சீமான் 2009 கட்சி ஆரம்பிச்சு தனியா ஒரு 130 பேரோட உட்காந்து கத்துனப்ப யாருக்குமே புரியல. புரியுதா? போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது புரியும். 15 வருஷத்துல பாதிக்கப்பட்டிருக்குமா இல்லையா? அவர் சொன்னதெல்லாம் நடக்குதா இல்லையா? அவர் சொன்னதெல்லாம் நடக்குது. அதனால இதுக்கப்புறமும் அவர் சொல்றது எல்லாம் நடத்தி காட்டுவார். புரியுதுங்களா? அதனால எளிய மக்கள் வந்திருக்கவங்க எல்லாம் பாருங்க, ஒரு பெரிய கட்சி பிரமுகருடைய பிள்ளைகளா இல்ல. அண்ணன் சொன்னார்ல, என் பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல்ல படிச்சுருக்காங்க. அண்ணன் பேசும் போது நாங்க எல்லாம் பள்ளியில கல்லூரியில இருந்தவங்க தான். இன்னைக்கு அவருக்காக கொடி தூக்குறோம்னு நினைக்காதீங்க. எங்களுடைய குடும்பத்துக்காக, எங்களுடைய அடுத்த தலைமுறைக்காக கொடியை தூக்கின்னு இன்னைக்கு ஒரு நாள் செலவிட்டு, அவருக்காக இல்ல, எல்லாம் நம்ம தமிழகத்துக்காகவும் தமிழக மக்களுக்காக அடுத்த தலைமுறைக்காகவும் தான் இன்னைக்கு பொழுது இன்னைக்கும் எல்லாரையும் வீடு வீடா சந்திச்சு தென்னையில உட்காந்து நம்ம கொள்கைகளை, அவங்களுடைய கொள்கைகள், உங்களுடைய கொள்கை, நாங்க ஜெயிச்சா நாங்க ஜெயிச்சுதான் அர்த்தம் இல்லம்மா. நீங்க ஜெயிக்கிறீங்க, நீங்க ஜெயிக்கிறீங்க, குழந்தைங்க ஜெயிக்குது, உங்க வீட்டுக்காரர் ஜெயிக்கிறார், நம்ம குடும்பம் ஜெயிக்குது. நம்மளை எல்லாரையும் பிரிவினை பண்ணி வச்சிருக்கிறதே இந்த திராவிட கட்சி. நல்லா அதை புரிஞ்சுக்கணும். என்னன்னா, நீ எப்படி நீ இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரன் கூட சேர்றன்ற. இன்னைக்கு நாங்க வந்துக்கிறது எல்லா ஜாதிக்காரனும், பறையங்கிறான் பள்ளங்கிறான் எல்லாருமே வண்டியர் மொத்தம் கொண்டு எல்லா ஜாதிக்காரும் ஒத்துமையா வந்து பண்றோம்னா புரிஞ்சுக்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா, ஒரு பிரிவினர் நாங்க ஒரு மீட்டிங் போட்டோம், நாங்க தான் மாசம் காட்டுவாங்க. அண்ணங்கிட்ட அந்த சீனே இல்லம்மா. எல்லாரும் தமிழரா இருந்தா வா, இல்லையா போடவே போடாது, எனக்கு ஓட்டே போடாத, உன் ஓட்டு எனக்கு தீட்டுன்ற. அதை மட்டும் கருத்துல வச்சுக்கணுமா. ஓட்டு போடுற நேரத்துல அவன் கொடுக்குற 1000-500 எதிர்பார்க்காது, தயவு செஞ்சு சொல்றேன். அதை கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா உங்களுடைய 5 ஆண்டு காலத்துல ஒரு நாளைக்கு 2 ரூபாய் வரலாமா? ஒரு நாளைக்கு 2 ரூபாய் கூட நம்ம மதிப்பு முடியாது. நம்மளுடைய வாக்கு உரிமையை எவ்வளவு கீழ்மட்டமா எடுத்துன்னு போயிட்டாங்க. அதனால யோசிச்சு வாக்களிங்கம்மா. இந்த செடியை உங்க வீட்டுல நடுங்க. தினந்தோறும் பாருங்க, அண்ணன் சீமானை பாக்குற மாதிரி இருக்கும். இந்த செடி பின்னாடி வளர்ற மாதிரி நாம் தமிழர் கட்சி உங்க மூலியமா இந்த பகுதியில வளரணும். நாம் தமிழர் கட்சியில இருந்து வரும். 15 வருஷமா தனித்து நின்று மக்களோட மக்களா நின்று யார் கூட கூட்டணி வைக்காம பிள்ளைங்களோட எதிர்காலத்தை நம்பி குழந்தைங்களோட எதிர்காலத்தை இந்த தமிழ் தேசத்துக்காக போராடி நிற்கிறாரு அண்ணன். இவ்வளவு நாள் பல சின்னங்கள் கொடுத்து அவர் மனநிலையை ரொம்ப கஷ்டப்படுத்தி நம்மளுடைய மக்கள் மனநிலையை மாற்றி அமைச்சாங்க திராவிட கட்சி. இப்ப நிரந்தர சின்னமாக விவசாய சின்னம் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பிள்ளைங்க எத்தனை படிக்கிறாங்க? என் பையன் 6வது படிக்கிறான். கவர்மெண்ட் ஸ்கூல்ல தனியார் ஸ்கூல். எவ்வளவு ஃபீஸ் கட்டிக்கிறீங்கம்மா? நாங்களா 18,000 கட்டுறோம். 18,000 கட்டுறீங்க. இப்படியே இவனுக்கு படிக்க வைக்கும்போது ஒரு 20 லட்சத்துக்கு மேல தாண்டிடும். நீங்க இவருக்கு வாக்கு செலுத்துனீங்கன்னா 20 பைசா செலவு இல்லாம கல்வியை நாங்க எங்க தரமான கல்வியை இலவசமா உரிமை பெற வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆனா இவங்க எல்லாமே கல்வி வியாபாரமாக்கிட்டாங்க, சாராயத்தை வியாபாரமா பண்ணிட்டாங்க. பல குடும்பங்கள் நடுத்தருவில் நிக்குது. எல்லாருக்கும் ஓட்டுன்னு நீங்க இது போடணும்னு வரும்போது நம்ம ஜாதி கட்சி இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி உங்களுடைய மனநிலையை மாற்றி அமைச்சிடறாங்க. 1000 ரூபாய் கொடுத்துடுறாங்க. 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு கணக்கு பண்ணா 25 பைசா கூட வரல. எனக்கு இவங்களுடைய எதிர்காலத்துல ரெட்டையில கட்சியில செயலாளரா இருக்கிறேன். நீங்க ரெட்டையில கட்சியில இருக்கிறீங்க, அதுதான் சொல்றேன். செயலாளரா இருக்கிறீங்க. இது மக்களுக்கு ஓட்டு போட்டு என்ன நன்மைப்படுது? நானும் ரெட்டையில ஓட்டு போட்டால்தான் என் குடும்பம். நாங்க ரெட்டையில தேர்தல்ல வேட்பாளர்மா, எங்க அப்பா ரெட்டையில மகாபலிபுரத்துல. எல்லாமே நம்ம மாறி வரதுனால, ஏன்னா நம்மளுடைய குழந்தைங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும். இப்ப ரெட்டையில கட்சியில அம்மா ஜெயலலிதா உடம்பு சரியில்லை எங்க போய் பார்த்தாங்க? மியாட் ஹாஸ்பிட்டல், அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. நம்ம போய் பார்க்க முடியுதா? அப்ப எப்படி நம்ம அந்த கட்சியில இருக்கிறது? நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு தரமான கல்வி கிடைக்குதா? காலேஜ் போனா 10 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ண முடியும். நம்மளால முடியுமா? அவங்க கல்வி வியாபாரம் ஆக்கிட்டாங்க. நம்ம நடுத்தேர்ல விட்டுட்டாங்க. நான் கேட்டா நான் ரெட்டல்ல ஒரு கிளை சேனல் நான் சொல்லுவீங்க. இந்த பெருமையை நம்ம பேசி என்னமா பண்ண முடியும்? அடுத்த தலைமுறைக்கு எப்படிப்பா எடுத்துட்டு போறோம்? 6 மாசம் இருக்கு. நீங்க அதுல இருக்கிறது நாம் தமிழ் கட்சி நீங்க கிளையா இருங்க. நீங்க எத்தனையோ மீட்டிங் போயிருப்பீங்க. நீங்க மகளிருக்கு வர ஒரே ஒரு மீட்டிங் நீங்க அட்டன் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் நீங்க இருக்க வேண்டிய இடம் எந்த இடம் நீங்களே முடிக்கணும். ஒரு மகளிர ஒரு ஆண்கள் கூட போய் பக்கத்துல போய் நிக்க முடியாது. இந்த நாம் தமிழ் கட்சியில ஒரு சேர் போட்டா அந்த சேர் தூக்கி நாங்களே அடிக்க வச்சிருக்கோம், உடைக்க மாட்டேன். ஒரு திரை பின்புலத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவு சேரை உடைச்சானுங்க ஒரு அரசியல் மாநாடு. அத மாதிரி நாம் தமிழ் கட்சியில அப்படி நடக்காது. பெண்களுக்கு ஒரு தனி இதே ரெட்டலை கட்சியில நீங்க செயலாளரா இருக்கணும்னு பெருமையா சொல்றீங்க. ஆனா இது வரைக்கும் அந்த ரெட்டலை கட்சியில 117 ஆண்களுக்கு 117 பெண்களுக்கு எதனா இடஒதுக்கீடு கொடுத்து சீட்டு கொடுத்து நிக்க வச்சாங்களா? சரிசமமா நிக்க வச்சாங்களா? ஆனா அண்ணன் நிக்க வைக்கிறாரு. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. 117 பெண்களுக்கு 117 ஆண்களுக்குன்னு
நிக்க வைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம நிக்க வேண்டிய இடம் எது? அவங்க எல்லாம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப 203 பேர் ஐபிஎஸ்ல 13 பேர் தான் தமிழ் ஆள், மீதி ஆள்லாம் தெலுங்காரு, வட மாநிலத்து ஆள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப எப்படி நம்ம திராவிட கட்சி நீங்க இருக்கிறன்னு பெருமையா சொல்றீங்க? குழந்தைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும், முன்னுரிமை கிடைக்கணும்ல வந்து பெறணும். அதனால தயவு செஞ்சு நான் அதுல இருந்து விடுபட்டு நாம் தமிழ் கட்சியில இருந்து நான் வந்த மாதிரி நீங்களும் விடுபட்டு தயவு செஞ்சு நாம் தமிழ் கட்சிக்கு வந்து உங்களுடைய பிள்ளைகளோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினைச்சா தயவு செஞ்சு வாக்கு சேர்க்கணும்.